கோல்டு ஜுவல்லரியா வாங்குறது பெஸ்ட்டா இல்லை கோல்டு காயினாக வாங்குறது பெஸ்ட்டா? கோல்டு காயின் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் சர்டிஃபிகேட் வந்து அவைலபிளாக இருக்குது, ஹால்மார்க் பியூரிட்டியோட வருது, தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சி நம்மகிட்ட கிடையாது. கோல்டு காயினா இல்லை டிஜிட்டல் கோல்டா? டிஜிட்டல் கோல்டு தான். ஏன்னா ஈஸியாக வந்து பை பண்ணி செல் பண்ணலாம் எனி டைமில். டிஜிட்டல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து நம்ம வாங்கலாம். 24K பியூர் கோல்டு வந்து அது கிடைக்கும். இன்ஸ்டன்ட் லிக்விடிட்டி டிஜிட்டல் கோல்டு இருக்குது. டிஜிட்டல் கோல்டா சவரன் கோல்டு பாண்டா? சவரன் கோல்டு பாண்டு தான். ஏன்னா 2.5% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்குது. எந்த ஒரு ஸ்டோரேஜ் காஸ்ட்டோ இன்சூரன்ஸ் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் ஃப்ரீ கேபிட்டல் கெயின் வந்து 8 இயர்ஸ்க்கு மேலே ஹோல்ட் பண்ணி தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேக்கடு செக்யூரிட்டி. சவரன் கோல்டு பாண்டா இல்லை கோல்டு இடிஎஃப்ஆ? கோல்டு ETF தான். பிசிக்கல் கோல்டு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் நமக்கு கிடையாது. அதே மாதிரி ரெகுலேட்டட் பை செபி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் பை பண்ணி செல் பண்ணிக்கலாம், ஸ்டாக்ஸ் மாதிரி. கோல்டு இடிஎஃப்ஆ இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்டா? கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு தான். ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. 200 to 500 rupees ஸ்மால் SIP நம்ம மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம்.